மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவமன்னாவாக என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்பட அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆமாம், என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, உங்களுக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் வருவார்கள், அவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். உண்மையில் எரிச்சலாக இருக்கிறவர்கள் வெட்கி இலட்சி அடைவார்கள். உண்மையில் வழக்காய் இருக்கிறவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். தேவ பிள்ளைகளுக்கு எதிராக செய்யப்படுகிற மந்திரவாதம் அவர்களுக்கே திரும்பிச் செல். ஒன்றுக்கும் எதற்கும் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் கலங்காதிருங்கள், நீங்கள் சும்மா இருங்கள். நீங்கள் தேவனால் பிறந்த தேவ பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு விரோதமான எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அவனுடைய எந்த சக்தியும் பலிக்காமல் போகும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்கிறேன், நான் உங்களுக்காக யுத்தம் செய்கிறேன். யார் உங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள், யார் உங்களுக்கு எதிராக செய்வனை போன்ற காரியத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு அது திரும்ப செல்லும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே சத்துருடைய கிரியைகளை கண்டு அவருடைய மந்திரவாதங்களை அவருடைய கிரியைகளை கண்டு மறந்து போகாதிருங்கள், தளர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அவர் எப்போது ஆதரவாக இருப்பார், உங்களுக்கு நிச்சயம் ஜெயத்தை கொடுப்பார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. ஆமென்.